மகாபாரதம். பீஷ்மரின் பயங்கர சபதம். இந்த உலக வரலாற்றில் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையையே ஒரு சபதத்திற்கு அர்ப்பணித்தான் என்றால் அந்த மனிதன்தான் பீஷ்மர் ஆவார். அவன் எடுத்த அந்த சபதம் ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தை மாற்றியது, ஒரு வம்சத்தின் வரலாற்றை எழுதியது. அதுவே பீஷ்மரின் பயங்கர சபதம். தேவவிரதனின் பிறப்பு. ஒரு காலத்தில் சஸ்தினாபுரத்தை நீதியோடு ஆட்சி செய்த மன்னன் தான் சந்தனு. கங்கை தேவியின் அருளால் அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த குழந்தைதான் தேவவிரதன். குழந்தை வயிற்றிலேயே அமைதி இருந்தது, அறிவு இருந்தது, தெய்வீக ஒளி இருந்தது. கங்கை தேவி தேவவிரதனை எல்லா சாஸ்திரங்களிலும் எல்லா யுத்த கலைகளிலும் அறிவாளியாக உருவாக்கினாள். கங்கை தேவி தேவவிரதனை. சந்தனு மன்னனின் காதல். பல ஆண்டுகள் கழிந்தன. ஒரு நாள் சந்தனு மன்னன் யமுனை நதிக்கரையில் ஒரு மீனவ கிராமத்தை பார்த்தான். அங்கே ஒரு அழகிய பெண். அவள்தான் சத்தியவதி. அவளை பார்த்த அந்த நிமிடமே சந்தனு மன்னனின் இதயம் மாறியது. அவளை மணக்க வேண்டும் என்ற ஆசை அவருக்குள் எழுந்தது. சத்தியவதியின் தந்தையின் நிபந்தனை. சந்தனு மன்னன் சத்தியவதியின் தந்தையிடம் மணவார்த்தை வைத்தார். ஆனால் அவர் ஒரு நிபந்தனை வைத்தார். என் மகளுக்கு பிறக்கும் மகனே சஸ்தினாபுரத்தின் அரசனாக வேண்டும். இந்த வார்த்தைகள் சந்தனு மன்னனின் உள்ளத்தை குத்தின. ஏனெனில் அவருக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருந்தான். அவன்தான் தேவவிரதன். மன்னன் மௌனமாக திரும்பினார். தேவவிரதனின் தியாகம். மன்னனின் முகத்தில் வருத்தத்தை பார்த்த தேவவிரதன் அந்த நொடியில் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான். அவன் தந்தையின் மகிழ்ச்சிக்காக ஒரு முடிவை எடுத்தான். அந்த முடிவு வரலாற்றையே மாற்றப் போகிறது. பயங்கர சபதம். தேவவிரதன் மீனவ கிராமத்துக்கு சென்று அனைவரின் முன்னிலையில் இவ்வாறு சபதம் எடுத்தான். இன்றிலிருந்து நான் ஒருபோதும் அரியணையில் அமர மாட்டேன். என் வாழ்நாளெல்லாம் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பேன். சத்தியவதியின் மகனே இந்த அரசின் வாரிசாக இருப்பான். இந்த சபதம் அவ்வளவு வலிமையானது. வானமே அதிர்ந்தது. தேவர்கள் வியந்தனர். அந்த நொடியில் தேவவிரதன் பீஷ்மர் ஆனான். பீஷ்மர் என்ற பெயரின் அர்த்தம். பீஷ்மன் என்றால் பயங்கரமானது, உறுதியானது, மாறாதது. அப்படிப்பட்ட சபதம் எடுத்ததால் தேவவிரதன் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டார். தந்தையின் மகிழ்ச்சி, மகனின் தியாகம். சந்தனு மன்னன் மகிழ்ச்சியில் நெகிழ்ந்தார். என் மகன் என்னை விட மகா மனிதன் என்று உணர்ந்தார். ஆனால் பீஷ்மரின் வாழ்க்கை அந்த நாளோடு தன்னுடையதல்ல. அது சஸ்தினாபுரத்தின் சொத்து. பீஷ்மர் அரியணையை விட்டார். ஆனால் தர்மத்தை விடவில்லை. அவர் எடுத்த சபதம் மகாபாரதத்தின் அடித்தளம். அடுத்த எபிசோடில் சஸ்தினாபுரத்தில் தொடங்கும் சதியை பற்றி காணலாம். தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க.